குரங்கிலிருந்துதான் மனிதன் வந்தான் என்ற ஞாபகம் எப்பொழுதுமே எனக்கு உண்டு. இன்றளவும் குரங்குகள், பலவிதமான குரங்குகள் இருக்கிறது. அப்படி இருக்கையில் ஏன் அந்த குரங்குகள் மனிதனாக மாறவில்லை என்ற கேள்வி வந்த வண்ணமாகவே இருக்கிறது. அதனால்தான் பலர் மனிதர்கள் குரங்கிலிருந்து வரவில்லை என்று சொல்வார்கள். பேசும் குரங்கு ஒன்று இருக்கிறது. அதற்கு புராணத்தில் பெயர் வைத்துள்ளார்கள். ஹனுமான் என்பார்கள், ஆஞ்சநேயர் என்பார்கள். அதெல்லாம் புராணத்தில் வரக்கூடியது தான், இராமாயணத்தில் வரக்கூடியது தான். அதுபோல அஞ்சனாத்ரி என்ற ஒரு மலை இருக்கிறது. கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அஞ்சனாத்ரி. அஞ்சனா என்ற ஒரு பெண்ணிற்கு பிறந்தவன்தான் இந்த ஆஞ்சநேயர் என்றெல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் யார் என்ற கேள்வி எப்பொழுதுமே பலருக்கும் உண்டு. நான் அதில் தெளிவடைந்து விட்டேன். குரங்கிலிருந்து தான் நாம் வந்தோம் என்பதற்குத்தான். பலர் குரங்கை வைத்து விளையாட்டு செய்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே தெரியும், அது செய்கின்ற சேட்டைகள். நாம் சொல்வதை கேட்கும், அதை சில சமயம் கேட்காமலும் போகும். அதற்கு பெண் குரங்காக இருந்தால் அதற்கு தகுந்த ஆடை, ஆண் குரங்காக இருந்தால் அதுக்கு தகுந்த ஆடை. பெரும்பாலும் அந்த பெண் குரங்கை வைத்துத்தான் அவர்கள் விளையாட்டு செய்கிறார்கள். பலர் பிழைப்பும் நடத்துகிறார்கள். இதெல்லாம் நாம் நம் தமிழ்நாட்டிலும் பார்க்கலாம், இந்தியாவிலும் பார்க்கலாம், வெளிநாடுகளிலும் பார்க்கலாம். அதுபோல் வியட்நாமில் ஒரு சில பெண்கள் இந்த குரங்கை வைத்து சேட்டை செய்கின்ற ஒரு வீடியோ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை நான் பார்ப்பது வழக்கம், ரசிப்பதும் வழக்கம். இதுபோல இந்த குரங்குகள் மிக புத்திசாலி குரங்குகள், சேட்டை செய்யும், விளையாடும். அதுபோலத்தான் நாமும் இருக்கிறோம். குரங்கு குணம் நம்மிடம் நிச்சயம் உண்டு, அதை மாற்ற முடியாது. நன்றாக அறிவாளிகளாக இருப்பவர்கள் கூட அவர்களுக்கு அந்த குரங்கு புத்தி இருக்கும். அதை நாம் வெளியே காட்ட முடியாது, நம்மால் அதை உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த குரங்கு, மனித குரங்கு, மனிதன், அதற்கு இடையில் ஒன்று இருந்தது. அதுதான் குரோமன்யான் என்பார்கள். அதுதான் நம்முடைய மூதாதையர்கள். எனவே நம் மூதாதையர்களை இன்றளவும் நாம் வழிபடுகிறோம், கொண்டாடுகிறோம். அவர் இறந்தவர்களுக்காக தர்ப்பணம் செய்கிறார்கள். நாம் சொல்கின்ற சமீபத்தில் தாத்தாவோ அதற்கு முத்தாத்தாவோ அல்ல, அதற்கு முன்பே இந்த குரோமன்யானாக இருந்தான் அல்லவா, அவனுக்கு செய்கின்ற தர்ப்பணம். இது தேவையா இல்லையா என்பது அவரவர்கள் விருப்பம். அவரவருடைய சாதியை பொறுத்தது, மொழியை பொறுத்தது, இனத்தை பொறுத்ததாக இருக்கிறது. அதற்கெல்லாம் அப்பாறும் கடந்து இருக்கின்ற ஒரு உண்மை இதுதான். மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான், வேறு யாரும் படைக்கப்படவில்லை என்ற தகவலை நான் உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறேன். நான் அதை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டேன். அதனால்தான் இந்த காலை பதிவாக உங்களுக்கு இதை நான் பகிர்கிறேன். எனவே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே.